எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். இந்த நாளிலும் அவர் கல்லறையில் இல்லை, அவர் இந்த நாளில் உயிர்த்தெழுந்தவராக நம் மத்தியில் இருக்கிறார். மத்தேயு 28:5 மற்றும் 6 நாம் வாசிக்கிறது போல, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லாம, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அவரை கல்லறையில் காண வேண்டும் என்று அந்த ஸ்திரீகள் சென்றார்கள். ஆனால் அந்த நாளிலே அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு, அந்த சந்தோஷத்தோடு இந்த வேளையிலும் அவர் உயிர்த்தெழுந்தவராக நீங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையில் அவர் நம்ம மத்தியிலே வீற்றாளுகிற தேவன். ஆமென். அந்த நாளிலே அந்த பார்க்கும் பொழுது ஏற்பட்ட அதே மகிழ்ச்சி, அதே சந்தோஷம் இந்த நாளிலே நாம் ஆராதிக்கிற இந்த வேளையிலே உங்கள் இல்லங்களை நிரப்புவதாக, நீங்கள் இருக்கிற இடங்களிலே அதே உயிர்த்தெழுந்த மகிழ்ச்சி உங்கள் இல்லங்களை தொடுவதாக. ஹல்லேலூயா. Thank you Lord. எல்லாரும் மகிழ்ச்சியாக இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த ராஜனை நாம் கொண்டாடுவோமா? கரங்களை தட்டி பாடி அவரை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி நாம் பாடுவோம். ஆமென். எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா. ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசு
கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, மீண்டும் அவர் ஜெய வீரராக இந்த உலகத்தை ஆளும்படியாக வரப்போகிற ராஜா. ஹல்லேலூயா. ஆகவே எல்லாரும் நான் இங்க இருக்கிற இடங்களிலே கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு சத்தத்தை உயர்த்தி கைத்தாள மேல சத்தத்தோடு அவரை உயர்த்தி கம்பீர சத்தத்தோடு அவரை ஆராதிப்போமா? எல்லாரும் நான் இங்க ஆமென். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறான் ஜெய வீரர். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறான் ஜெய வீரர். நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறான் ஜெய வீரர். ஆமென். எல்லாரும் நான் இங்க ஆமென். நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். கை தட்டி எல்லாரும் மகிழ்ச்சியோடு நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா மகிழ்ச்சியினால் நிரம்பி பாடுவோமா? கை தட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு கிறிஸ்து அவர் ஜெயித்தெழுந்ததினாலே நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஜெயம் உண்டு. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார், மரணத்தையே அவர் ஜெயித்தார் என்றால் இந்த நாளிலும் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில இருப்பதினாலே நாமும் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துலலாம் நீங்க சோர்வாக இருந்தாலும் இந்த நாளிலே மரணத்தையே ஜெயித்த இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் கல்லறையில் இல்ல, அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிற உங்கள் இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20 மற்றும் 22, 23 வசனங்களில் நாம் வாசிக்கிறது போல, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் அவர் முதற்பலனானார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. எப்படி ஆதாமுக்குள்ளாக நம்ம எல்லாம் மரிச்சோமோ, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே இன்றைக்கு அவரை நம்புகிற நாமம் உயிர் பெறுவோம். அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய வருகையிலே யாரெல்லாம் அவருடையவர்களாக இருக்கிறீங்களோ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவனுடையவங்க. இயேசு கிறிஸ்துவை நம்பர் பக்கத்து தட்டி சொல்லுங்க, நீங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் உடையவர்கள். இயேசு கிறிஸ்துவை நம்புகிற நீங்க அவர் வரும் பொழுது நீங்களும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். என்ன மகா பெரிய நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆகவே எல்லாரும் மகிழ்ச்சியோடு பாடலாமா? மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு யாரும் கலக்கத்தோடு இன்றைக்கு பாடக்கூடாது. இருக்கிற இடங்களிலே நல்ல மகிழ்ச்சியினால் நிரம்பி மன்னன் இயேசு அவர் ஜெயித்து விட்டார், அவர் உயிர்த்து விட்டார் என்று இந்த பழைய பாடலை கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு பாடுவோமா? எல்லாரும் மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி பாடலாமா? மகிழ்ச்சியினால் நிரம்பி. ஆமென். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா.
நொந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியினால் நிரம்பி பாடலாமா? இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்குள்ளாக அவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அஞ்சாதே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் அவரே முதலும் முடிவுமாக இருக்கிறார். இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். இந்த நாளில் அவரை நீங்கள் நாவினால் அறிக்கை செய்து அவரை நீங்கள் இரட்சகராக ஏற்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மீட்பை அவர் தருவார். ஆமென். ஒரு புதிய பலனை இந்த நாளில் அவர் தருவார். ஆமென். அஞ்சாதே, முதலும் முடியும் இயேசுதானே, இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவேனே, நாள்தோறும் புது பலனால் நிரம்பிடுவோம். அஞ்சாதே, முதலும் முடியும் இயேசுதானே, இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். ஆமென். Yes, Lord. நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவேனே, நாள்தோறும் புது பலனால் நிரம்பிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நம்மோடு ஜீவிக்கிற தேவனை உயர்த்தி பாடுவோமா? அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆமென். Thank you, Jesus. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். எல்லாரும் மகிழ்ச்சியினால் நிரம்பி ஆமென். இந்த நாளிலும் அவர் கல்லறையில் இல்லை, உங்கள் வீடுகளில் இருக்கிறார், உங்களுடைய இருதயங்களில் இருக்கிறார். அவரை உயர்த்தி பாடுவோமா? ஓ அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறதுனாலே இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து போன சூழ்நிலையில இருந்தாலும் அந்த இடத்துல நான் தேவனுடைய ஜீவன் இறங்கி இன்றைக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த வல்லமை உங்க சரீரத்திலே, உங்கள் சரீரத்தின் உறுப்புகளுக்குள்ளாக, உங்கள் இல்லங்களிலே எதெல்லாம் மரித்து போன நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே இந்த நாளிலே தேவன் உங்களுக்குள்ளாக ஒரு புதிய அபிஷேகத்தை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை இந்த நாளில் ஆராதிக்கிற உங்க வீடுகளில, உங்க வாழ்க்கையில அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். யோவான் 11:25 மற்றும் 26 வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல இயேசு கிறிஸ்து அன்று நாளிலே சொன்ன வார்த்தை என்னவென்றால், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். எத்தனை பேர் அவரை விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், எதெல்லாம் மரித்து போயிருக்கிறது போல இருந்தாலும், ஒருவேளை வெளியில பார்க்கும் பொழுது இது செத்து போயிடுச்சு, இதுல எந்த ஜீவனும் இல்லை, இதுல இருந்து எந்த நன்மையும் உண்டாகாது என்று நீங்க நினைத்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நானே ஜீவனாக இருக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே அவர் வார்த்தையின்படியாக எதெல்லாம் மரித்து போயிருந்தாலும் இந்த நாளிலே ஒரு புதிய ஜீவனை ஆண்டவர் ஆராதிக்கிற
அக்கறை இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில அவர் ஊற்ற போகிறார். அல்லேலூயா. ஆகவே யெஷுவா என்ற பாடலை நாம் எல்லாரும் மகிழ்ச்சியோடு அந்த யெஷுவாவின் நாமத்தை அழைக்கும் பொழுது அந்த யெஷுவாவின் நாமத்தில் இருக்கிற ரட்சிப்பு யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா அரியணையில் ராஜாவாக வீட்டுவரே. யெஷுவா உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே. யெஷுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா ராஜாதி ராஜா மகா ராஜா எங்கள் யெஷுவா அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே. யெஷுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா ராஜாதி ராஜா மகா ராஜா எங்கள் யெஷுவா. யெஷுவா யெஷுவா எல்லாரும் மகிழ்ச்சியோடு போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே. யெஷுவா உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே. யெஷுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா ராஜாதி ராஜா மகா ராஜா எங்கள் யெஷுவா அரியணையில் ராஜாவாக எல்லாரும் ஆமென் வாழ்பவரே. யெஷுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா ராஜாதி ராஜா மகா ராஜா எங்கள் யெஷுவா. ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இரண்டாம் ஆதாமாக சாத்தானை ஜெயித்தவராக, எப்படி முதலாதாம் ஆதாம் அவன் மரித்து போனாலும் இன்றைக்கு இரண்டாம் ஆதாமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சாத்தானை ஜெயித்தார், சாவை ஜெயித்தார். ஆகவே அதே ஜெயத்தை இந்த நாளிலே அவரை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் தருகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையிலே அந்த ஜெயத்தினால் நிரம்பி பாடுங்க. இரண்டாம் ஆதாமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூதராஜ சிங்கமாக சிலுவையில் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் முறித்து போட்டீர். இரண்டாம் ஆதாமாக சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூதராஜ சிங்கமாக சிலுவையில் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் முறித்து போட்டீர். யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா எல்லாம் சேர்ந்து நம் தேவன் அவர் இந்த நாளிலே ஜீவனோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன். ஆமென். உலகில் இல்லை. யெஷுவா 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா. ஆமென். ஹல்லேலூயா. அவரை மீண்டும் வரப்போகிற ராஜா, எல்லாவற்றையும் மேல் ஆளுகை செய்கிற ராஜா. அவர் வரும் பொழுது அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாம் துள்ளி அவரை துதிக்கும். ஆமென். அவரை துதிக்கும். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நாமும் இந்த நாட்களிலே அவரை துதிக்கும்படியாக இந்த பூமி மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் இயேசு மகாராஜனை கொண்டாடுகிற இந்த வேளையிலே நாமும் இணைந்து மலைகள் செம்மறி போல் துள்ளி பாய்ந்து துதிக்குதாமே. நாங்களும் பாடுகிறோம், சந்தோஷமாய் ஆடுகிறோம். பூமி மாத்திரமாய் யெஷுவாவை போற்றிடுது. சுற்றும் கோள்கள் எல்லாம் அப்பாவை தான் பாடிடுது. மலைகள் செம்மறி போல் துள்ளி குதித்து பாயுமே. நாங்களும் பாடுகிறோம், சந்தோஷமாய் ஆடுகிறோம். பூமி மாத்திரமாய் யெஷுவாவை போற்றிடுது. சுற்றும் கோள்கள் எல்லாம் அப்பாவை தான் பாடிடுது. யெஷுவா யெஷுவா எல்லாரும் சேர்ந்து ஆமென். அவரை பார்த்து சொல்லமா, மரணத்தை ஜெயித்த உம்மை போல ஒரு தேவன் இந்த பூமியில் இல்லப்பா. உமக்கு இணையாக சக்தி நிறைந்ததுள்ள யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே. யெஷுவா உலகை ஆளும் ராஜாவாக, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா ராஜாதி ராஜா மகா ராஜா எங்கள் யெஷுவா அரியணையில் ராஜாவாக.
ஒரே நாமம் யேசுவா பெயரை சொன்னால் பேய்கள் எல்லாம் நடுங்குதையா, தீராத வியாதி எல்லாம் நொடி பொழுதில் மறியுதையா. உயிரே வானத்திலும் ஆமென், மேலான ஒரே நாமம் யேசுவாவே, ஒரே நாமம் யேசுவா பெயரை சொன்னால் பேய்கள் எல்லாம் நடுங்குதையா, தீராத வியாதி எல்லாம் நொடி பொழுதில் மறியுதையா. யேசுவா யேசுவா அந்த நாமத்தை சொல்ல 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 இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா வியாதிகளும் மறைந்து போகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே அவர் எல்லா விதமான வியாதியிலிருந்து வெற்றி சிறந்தார். எல்லா விதமான ஒடுக்கத்திலிருந்து, எல்லா விதமான துயரத்திலிருந்து அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். இந்த நாளிலும் அதே வெற்றி உங்களை பின்தொடர்வதாக. யேசுவா 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 உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா 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 உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா இயேசு என்ற நாமத்திலே இந்த உலகத்திற்கு வந்த தேவன் இன்றைக்கு இந்த உலகத்திற்கு வந்தது மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்திற்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை தந்து மூன்றாம் நாளாகிய இந்த நாளிலே அவர் மரணத்தின் மீது வெற்றி சிறந்து இந்த நாளிலே எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நம்பிக்கையின் ஊற்றாக இருக்கிறார். He is the source of all hope today. And just like Prophet Job said, I know my Redeemer lives today. How many of you know that the Lord Jesus Christ, who is your Redeemer, He is alive today? Job the prophet, he was an Old Testament prophet who saw the resurrection of the Lord Jesus Christ 2000 years before, even before Jesus could lay down his life. And if an Old Testament saint could prophesy about the resurrection of the Lord Jesus Christ, how much more we who are in the New Testament days, we who know that Jesus Christ is alive today, how much more can we say boldly that my Jesus is alive? Hallelujah. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசியாகிய யோபு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாகவே அவர் மரிப்பதை மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்ததை அவர் பார்த்தார். அவர் பார்த்து சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை போல பாடுகளை சகித்த எந்த மனிதனும் இந்த நாளிலே உலகத்தின் சரித்திரத்தில் இல்லவே இல்லை. அப்படியாப்பட்ட பாடுகளை சகித்த யோபுவே இந்த வார்த்தையை சொல்லுவார் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் சந்திக்கிற பிரச்சனைகள், பாடுகள் ஒன்றுமே இல்லை. நாம் எல்லாரும் இணைந்து சொல்லமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, my redeemer lives. அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த அருமையான பல்லவியை நாம் பாடும் பொழுது, let the faith of God arise in your soul and let us all rejoice in his presence, saying, but I know my redeemer lives today. Hallelujah. Let's rejoice in his presence, everyone together. I know he rescued my soul. His love has covered my sin. I believe. My shame is taken away.
கூட்டம் பெருமைக்குரியவர்கள். தேவனை குறித்து பெருமை பாராட்டக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் என்றால் இந்த முழு உலகத்திலையும் எல்லாரும் அவங்களுக்கு இருக்கிற சக்தியை குறித்து நாங்க தான் பவர்ஃபுல் என்று காண்பிக்கும்படியாக இந்த உலகம் எங்கிலும் நடைபெறுகிற காரியங்களின் மத்தியிலும் உண்மையாகவே பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரே தெய்வம் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மற்ற எல்லா சக்திகளும் அவைகள் இன்றைக்கு வல்லமை காண்பிக்கும், நாளைக்கு இல்லாம போயிடும், இருக்கிற இடமே தெரியாம போயிடும். இதை தான் இன்றைக்கு உலகத்துல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் நாங்க தான் பவர்ஃபுல், நாங்க தான் வல்லமை உடையவர்கள், அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்க சாவியை ஜெயித்தது போல பேசி கொண்டிருப்பாங்க. ஆனா உண்மையாகவே இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவர் ஜீவிக்கிறார் என்பதற்கு, அவர்தான் வல்லமை உள்ளவர் என்பதற்கு ஒரே சாட்சி என்னவென்றால் இன்றைக்கு அவருடைய கல்லறை திறக்கப்பட்டதாக இருக்கிறது. நீங்கள் எருசலேமுக்கு போனீங்கன்னா அவருடைய கல்லறை மாத்திரம் திறக்கப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு அவர் அந்த இடத்துல இல்லை. அவர் ஜீவன் பெற்றவராக இன்றைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தருகிறவராக அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். எல்லா மனுக்குலத்தின் மேல, இந்த உலகத்திலே நீங்க பார்க்கிற எல்லா அதிகாரங்களின் மேல அவர் அதிகாரம் பெற்றவராக இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்களும் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் பொழுது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சதா காலங்களிலும் அவர் உயிர் தெழுந்தவராக, உயிரோடு இருக்கிற தேவனாக, ராஜாதி ராஜனாக, எல்லா மகிமைக்கு உரியவராக அவர் சிங்காசனத்தின் மேல் இந்த நாளிலே அரசாளுகிறார். வாங்க நம்ம எல்லாரும் இணைந்து அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பணிந்து தூய தேவனை, அவருக்குரிய ஆராதனையை, அவருக்குரிய கனத்தை, அவருக்குரிய மாட்சிமையை செலுத்தும்படியாக let us all join together wherever you are. Let's come before the throne of God and lay down our crowns and say, Father, you alone are worthy of all our praises, Lord. தூயரே
அப்பா உம்முடைய ராஜ்யத்தின் உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லா இடங்களிலும் பிரஸ்தாபமாகும்படியாக எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. செலுத்துகிறோம் தூயரே, தூயரே, என் துதிகளுக்கு பாத்திரரே. You alone deserve all the glory. We give you all the glory, honor and praise. Be glorified, be magnified, Jesus. Be lifted high. Let your kingdom rule, be established even as we praise your name. Let your kingdom rule, rule and reign, rule and reign, Jesus. Be glorified. பிரைஸ் தி லார்ட். எனக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, நாம் கர்த்தரை ஆராதிக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நாம் நன்றி நவிழ வேண்டும். அவர்களுடைய சிந்தையில் ஏற்பட்ட ஒரு நல்ல எண்ணம்தான் இன்றைக்கு உங்கள் இல்லத்திற்குள் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. வேண்டுமென்றே நீங்கள் ஆராதனைக்கு போகாமல் அமர்ந்திருக்கவில்லை, சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் விட்டப்பாடில்லை. உங்கள் இல்லத்திலேயே அல்லது நீங்கள் இருக்கிற இடத்திலேயே அவரை ஆராதிப்பதற்கு ஒரு பாக்கியம். நன்றாய் சற்று முன்பு வரை நாம் துதித்தோம், கர்த்தரை போற்றினோம். எல்லா துதிக்கான மகிமை அவருக்கே உண்டாகட்டும். அடுத்து நாம் தேவனுடைய வார்த்தை மற்றும் திருவிருந்து இவைகளுக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த நாள் ஓர் இனிதான நாள். ஆம், உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஹாப்பி ரிசரக்ஷன் சண்டே. இதுவரை உலக சரித்திரத்தில் நடைபெற்றாத ஓர் ஒப்பு நிகரற்ற நிகழ்வுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள், அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் அவர் தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதுதான் இன்றைக்கு வரலாற்றிலேயே யாராலும் எவராலும் செய்ய முடியாத ஒன்று. எல்லா கல்லறைகளையும் மூடி இருக்கிறது, எங்கு போனாலும் பிரமிடுகள் எகிப்தில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரம் திறந்த வண்ணமாகவே இருக்கிறது. அவர் எங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு முன்பதாக நாம் கர்த்தருக்கென்று செலுத்த வேண்டிய ஒரு சிறந்த காணிக்கை இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நாம் கொடுக்க போகிறோம். அது இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கு போகட்டும். சில நாட்களுக்கு முன்பதாக அவ்விடத்திற்கு சென்ற பொழுது உள் வேலைகள் எல்லாம் இப்பொழுது அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. உள் அலங்காரங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முடிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் துரித கதியில் ஆரம்பமாய் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவைகள் மட்டும் ஏராளம். பல கோடிகள் இன்னும் தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு இது லேசான காரியம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எல்லாரும் ஏராளமாய் தாராளமாய் மனமு வந்து கொடுத்திருக்கிறீர்கள். அதனுடைய பிரதிபலிப்பை தான் அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றும் ஒரு சிறந்த காணிக்கை உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் அனுப்ப போகிறோம். உங்கள் மனதில் ஏவுகிறபடி இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கென்று அனுப்பலாம். அல்லது பல தேவைகள் அங்கே இருக்கிறதே, எல்லா இடங்களுக்கும் தேவையான கேமராக்கள் எல்லாம் பழுதடைந்து போகக்கூடிய நிலையில் இருப்பினும் கர்த்தர் கிருபையால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு வயது அதிகம், ஆனாலும் கிருபையாக அவைகள் எல்லாம் செயல்படுகிறதாக சொன்னார்கள். ஆகவே
விஸ்தரிக்கப்பட்ட அந்த இடத்தில் இன்னும் அநேக உபகரணங்கள் வேண்டியதாக இருக்கு. சரி, ஏது எப்படி ஆனாலும் உங்கள் உள்ளத்தில் எதற்கு கொடுக்க வேண்டும் என்று என்ன வருகிறதோ கொடுங்கள். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த சிறந்த நாளில் எங்கள் மனம் நிறைந்த ஒரு காணிக்கையை தமது திருப்பணிக்கு அனுப்புகிறோம். ஏற்றுக்கொள்ளும். வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். இதோ பாடல் வந்து இயேசுவா, இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. இயேசுவா, 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 உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. இயேசுவா, அரியணையில் ராஜாவாக வீட்டுவரே. இயேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே. இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. இயேசுவா, ராஜாதி ராஜா மகா ராஜா எங்கள் இயேசுவா, அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே. இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. இயேசுவா, ராஜாதி ராஜா மகா ராஜா எங்கள் இயேசுவா. இயேசுவா, இயேசுவா, எல்லாரும் மகிழ்ச்சியோடு போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. இயேசுவா, 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 உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. இயேசுவா, அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே. இயேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே. இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. இயேசுவா, ராஜாதி ராஜா மகா ராஜா எங்கள் இயேசுவா, அரியணையில் ராஜாவாக எல்லாரும் ஆமென் வாழ்பவரே. இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. இயேசுவா, ராஜாதி ராஜா மகா ராஜா எங்கள் இயேசுவா, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இரண்டாம் ஆதாமாக சாத்தானை ஜெயித்தவராக, எப்படி முதலாதாம் ஆதாம் அவன் மரித்து போனாலும் இன்றைக்கு இரண்டாம் ஆதாமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சாத்தானை ஜெயித்தார், சாவை ஜெயித்தார். ஆகவே அதே ஜெயத்தை இந்த நாளிலே அவரை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையிலே அந்த ஜெயத்தினால் நிரம்பி பாடுங்க. இரண்டாம் ஆதாமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூதராஜ சிங்கமாக சிலுவையில் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் முறித்து போட்டீர். இரண்டாம் ஆதாமாக சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூதராஜ சிங்கமாக சிலுவையில் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் முறித்து போட்டீர். இயேசுவா, இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, எல்லாம் சேர்ந்து நம் தேவன் அவர் இந்த நாளிலே ஜீவனோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன். ஆமென். உலகில் இல்லை இயேசுவா, 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 உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. இயேசுவா, 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 உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. இயேசுவா. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பல நிகழ்வுகள் நிகழ்ந்தன. அநேகருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார். அதில் முதல் அவர் வெளிப்படுத்தியது ஒரு ஸ்திரீ. கல்லறைக்கு அவருடைய சரீரத்தில் சுகந்த வர்க்கமிட வேண்டும் என்று ஓடின சகோதரிக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இப்படி சீஷர்களுக்கு என்றெல்லாம் வெளிப்படுத்தினார். அப்படி அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வந்த காலகட்டத்தில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார். அதிலும் குறிப்பாக எம்மாவூருக்கு போய் கொண்டது 2 சீடர்கள் அவர்களோடு அளவலாவி விட்டு அன்று ராத்திரி அங்கு தங்கி அவர்களோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவர் தன்னை வெளிப்படுத்தின பின்பு சில சீடர்கள் கூடிக்கிற இடத்தில் அவர் வந்து சொன்ன வார்த்தையை தான் உங்கள் முன்வைக்க விரும்புகிறேன். அது என்ன? லூக்கா 24 அதிகாரம் 36 வாக்கியம். Turn with me to Gospel according to St. Luke chapter 24 and verse 36. வாசிக்கிறோம், கேளுங்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். எவைகளை குறித்து? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
எப்படி மரிப்பார், எப்படி எழுந்திருப்பார், எப்படி தங்கள் முன்பு தோன்றினார் என்று எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது அவர்கள் பேசிக்கொண்டிருக்க இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, இது ஆவி அல்ல, நாட் தி ஸ்பிரிட், பிசிக்கலி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது புதிய மகிமையோடு புது வல்லமையோடு அவர்கள் நடுவிலே நின்று முதல் சொன்ன வார்த்தை தான், உங்களுக்கு சமாதானம். அது ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, பீஸ் டு யூ. இந்த காலகட்டத்தில் மனிதனுக்கு தேவையானது அதுதானே. அதிலும் கடந்து போன சில வாரங்களாக நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் நித்தம் நம்மை கதிகலங்க செய்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஒரு பரிதாபமான நிலை. அடுத்து என் வாழ்க்கைக்கு யார் உத்தரவாதம்? ஒவ்வொரு பகுதியிலும் மக்களுடைய பயம். என்ன செய்வோம்? வேலை பறி போய்விடுமோ? உயிர் போய்விடுமோ? என் மகன் திரும்பி வருவானா? ஐயோ, என் பிள்ளை அந்த தேசத்தில் தானே வேலைக்கு போயிருக்கான். பதுங்கி கொண்டிருக்கிறது எவ்வளவு காலத்திற்கு. பற்றாக்குறை, எது பார்த்தாலும் விலையேற்றம், ஒரு கலக்கம் மக்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது. 3ஆம் உலகப் போர் வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம். தேசங்கள், ஒரு தேசத்திற்கு விரோதமாக இன்னொரு தேசம், ஒரு ஜாதிக்கு விரோதமாக இன்னொரு ஜாதி, ஒரு நாட்டுக்கு விரோதமாக இன்னொரு நாடு, இப்படி யுத்தங்களை நாம் நித்தமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெடி சத்தம், எந்த நேரத்தில் ஏது ஒரு சைரன் ஒலிக்குமோ தெரியவில்லை. அவசர சங்கு ஊதும் பொழுது ஓடி ஒளிய வேண்டுமே, பயந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிதான் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கு ஒரு பயம். அவர்கள் நடுவில் அவர் தோன்றி, பயப்படாதீங்கப்பா, நான் தான், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அப்பாடா என்று மூச்சு விடக்கூடிய ஒரு நிலையில் அதுவரை நடுங்கிக் கொண்டிருந்த மக்கள் நடுவில் தான் அவர் சொன்ன வார்த்தை சமாதானம். இந்த சமாதானத்தை அருளி செய்தவரே நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் தானே. ஏதோ இதெல்லாம் திடீர்ப்பா வந்து விழுந்துடல. இதற்கு ஆரம்பம், இதனுடைய துவக்கம் எங்கிருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, நம் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர்தான் இந்த சமாதானத்திற்கு காரணமானவர். ஏசாயா 45:7 இப்படி வாசிக்கிறோம். வாசிக்கட்டுமா? ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர். சமாதானத்தை படைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் ஐ மேக் பீஸ். அப்ப எங்கே வந்து வருதுன்னா சமாதானம் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. அதனால தான் இப்படி ஒரு பாடலை பாடுவார்கள். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தான் ஐயா, உங்ககிட்ட இருந்து தான் வருது. ஐ மேக் பீஸ். அதை அழகா சொல்றார் பாருங்க, சமாதானத்தை படைத்து. கொஞ்சம் அமைதியா இரு, கொஞ்சம் அமைதியா இரு, கொஞ்சம் அமைதியா இரு என்று சொன்னாலும் அந்த சமாதான காரணராக அவர் வந்து நின்றாரானால், அவர் தொட்டாரானால், அவர் பார்த்தாரானால், அந்த சமாதானம் தானாய் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வந்துவிடும். ஏசாயா 66:12 இங்கனமாக சொல்கிறது,
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். பாருங்கள், சமாதானத்தை ஒரு நதியை போல, ஏதோ கொஞ்சம் சமாதானம் கொடுத்துட்டு ஏப்பா கொஞ்சம் வச்சுக்கோப்பா, அப்படி அல்ல. சமாதானம் ஒரு நதியை போல, லைக் ரிவர், வற்றாத ஒரு நதி எப்படி ஒரு ஆறு புரண்டு ஓடுமோ, அது போல சமாதானத்தை ஒரு நதியாக தருகிற தேவன். அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதோடு மாத்திரமல்ல, சமாதானத்தை ஒரு நதி போல, ஒரு சொல்லுவாங்க இல்லையா, கஞ்சத்தனம், பிசினித்தனம், அப்படி அல்ல, ஒரு நதி. ஏது நடந்தாலும் என்ன ஆனாலும் அந்த நதியில் நான் மூழ்கிவிட்டால் போதும், சமாதானம் தான். ஒரு சிறு கதையை சொல்லுவார்கள். புயல் அடிக்கிறது, காற்று அப்படி எல்லாம் பறந்து போகிறது, சத்தம் உஸ் என்று, எப்படி பார்த்தாலும் ஒரு இருள், விளக்குகள் எரியவில்லை, மின் கம்பங்கள் அறுந்து போய்விட்டன. அடிக்கும் அந்த புயலிலே எல்லாம் பறக்கிறது, வீடுகள் எல்லாம் கூட வெள்ளத்தில் அடிச்சு போகிறது. வயநாடு என்ற ஒரு பகுதி கேரளாவிலே சில காலங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு காட்டாற்று வெள்ளத்தில் வீடுகள் எல்லாம் அழித்து கொண்டு போனது. சில மேல் நாடுகளில் நடைபெற்ற வெள்ள பெருக்கினாலே அழகிய கட்டடங்கள் எல்லாம் அடித்து கொண்டு போனது, கார்கள் எல்லாம் அடிச்சு கொண்டு போனது. அது போல ஒரு புயல் காற்று, அது போல ஒரு சூறாவளி. எப்படி சில காலங்களுக்கு முன்பதாக ஏற்பட்ட சுனாமியே வந்தாலும் கூட பயப்படாம ஒரு மலையின் இடுக்கில் ஒரு சிட்டுக்குருவி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. என்னடா இது, என்னென்னமோ போயிட்டு இருக்கு, எனக்கு ஒண்ணு நடக்கல. ஏனால் நான் அந்த கண்மலையின் வெடிப்பிலே இருக்கிறேன். அப்படிதான் நீங்களும் நானும் கண்மலையாக கிறிஸ்துவின் வெடிப்பில் இருக்கிறோம். ஒரு நதி போல சமாதானத்தை அருளி செய்த ஆண்டவர் ஏது நேரிட்டாலும் நாம் கலங்க வேண்டியதில்லை. சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு சிறு விபத்தில் என்னுடைய தலையில் அடிபட்டது, தையல்கள் போடப்பட்டது. ஆனால் நமது ஏஞ்சல் டிவியில் முடிவுறவு ஜெபத்தில் நான் செய்தி கொடுத்தாக வேண்டும். தையல் பிரிக்க நாளாகும். ஆனால் கர்த்தர் கிருபையினாலே அன்று ஒரு நாளைக்கு முன்பே தையலை பிரித்து விட்டு அந்த காயத்தோடு தான் வந்து நின்றேன். எங்கள் திருச்சபையில் அந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுக்க வேண்டும். மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு பாஸ்டர் வந்து செய்தி கொடுக்க மாட்டார். ஆனால் நான் சொன்னேன், நான் தான் செய்தி கொடுக்க வேண்டும், கொடுப்பேன். அது ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் மத்தியில் கொண்டு ஒரு வாலிபன் எழும்பி சாட்சி சொன்னார். நானா இருந்தா ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்திருப்பேன், எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று. பல வழிகளில் நான் சோர்ந்து போயிருப்பேன். ஆனால் இந்த வயதிலும் இப்படி ஒரு காயம் ஏற்பட்ட பொழுதிலும் அதே மாதிரி நம்முடைய பாஸ்டர் பேசுறாரே, அதை விட வல்லமையாய் பேசினாரே, அதே ஹியூமரஸாய் பேசினாரே, எங்களுக்கு அது ஒரு சவால் என்று சொல்லி சாட்சி சொன்னார். காரணம், சமாதானம் எனக்குள்ளே நதி போல் ஓடுகிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவன் அருளிய அந்த சமாதானம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசாரியன் உங்களுக்கு ஒரு சமாதான வார்த்தையை கூறும் பொழுது அது அப்படியே பலிக்கிறது. என்னாகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியம், ஒரு ஆசாரியன் எழுந்து நின்று தம் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கூறுகின்ற ஆசாரியத்துவ ஆசீர்வாதம், priestly blessing என்று சொல்வார்கள். அது என்ன? வாசிக்கட்டும்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அது அப்படியே பலிக்கும். சபையார் எல்லாரும் ஆமேன் ஆமேன் என்று சொல்லணுமா? அவருடைய முக பிரசன்னத்தினாலே சமாதானம். சில நேரங்களில் சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, நான் சாகிறதுக்குள்ள ஒரு முறை அவனை பார்த்துடணும்பா, வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனை ஒரு தடவை பார்த்துட்டேன்னா போதும்வாங்க. அந்த முகத்தை பார்த்துட்டா போதும். சிலர் சொல்லுவாங்க, உங்க அம்மா உயிர் போற நிலைமையில இருக்காங்க, நீ சீக்கிரம் புறப்பட்டு வா, நீ வந்து போய் அவங்கள பார்த்துடு, நிம்மதியா இருப்பாங்க. எப்படியோ அடிச்சு புரண்டு அவரை கொண்டு வந்து நிறுத்திய அந்த தாய் அந்த மகனை உற்று பார்த்த பின்பு அமைதியாக உலகை விட்டு கடந்து போவார்கள். அவங்க எண்ணம் இவரை பார்க்கணும். அதே போல என்ன கலக்கம், என்ன வேதனை, என்ன சோதனையில் நாம் இருந்தாலும் அவர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கும் பொழுது சமாதானம் அது நம்மை ஆண்டு கொள்ளுகிறது. சங்கீதக்காரர் 29:11 இப்படி சொல்றார், கேளுங்களேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் அவருடைய ஜனங்கள். தமது ஜனம் என்று அவர் சொல்லுகிறதுல இருந்தே தெரியுதில்ல. யாரெல்லாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோமோ அத்தனை பேரும் அவருடைய ஜனம். ஏகோவா தேவனே, சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவர், இந்த திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் தமது ஜனங்களுக்கு சமாதானத்தை அருளுகின்றவர், அருளுவார். அவருடைய உன்னதமான வாசஸ்தலங்களில் இருந்து வருகிற அந்த சமாதானம் உங்களை ஆளக்கடவது. யோபு பக்தன் யோபு 25:2 சொல்கிறது என்ன? அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். நான் அழகா எழுதுறார் பாருங்க, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். He makes his peace in his high places. அந்த இடமே சமாதானமா இருக்கும். சில தேவாலயங்கள், கத்தீட்ரல் என்று சொல்லப்படுகிற ஆலயங்களுக்கு நுழைந்தாலே ஒரு அமைதி இருக்கும். அது உள்ளே கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே ஒரு சாந்தி கிடைக்கும். காரணம், கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறார். எங்கும் இல்லாத ஒரு பேரு அமைதி. சில தேவாலயங்களில், தேவன் உலாவுகிற இடங்களில் அப்படிப்பட்ட ஒரு அமைதியை நாம் அனுபவிக்கிறோம். தெய்வீக சமாதானம், தெய்வீக சுகம் உண்டாகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டாலே ஒரு நிம்மதி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்க யோபு சொல்றார், தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை அவர் உண்டாக்குகிறார். அவர் உண்டாக்கின அந்த சமாதானம், அவர் தந்த அந்த சமாதானத்தை யாரால் எடுக்க முடியும் அப்படின்னு யோபு 34:30 அவர் சொல்றத கேட்போமா? ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? அவர் ஒரு ஜனத்துக்காகிலும் ஒரு மனுஷனுக்காகவும் சமாதானத்தை கொடுத்துட்டா யாராலையும் அவனை கலங்க பண்ணும். ஏன்னா தேவன் கொடுத்த சமாதானம், பரிசுத்த ஸ்தலங்களில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தமானவர் அருளிய சமாதானம். யாரால் அதை தடுக்க முடியும்? யாரால் அதை அமைதிப்படுத்த முடியும்? அதுதான் அவர் அழகாக எழுதுகிறார். ஒருவரும் அந்த மனிதனை கலங்க பண்ணவே முடியாது. ஏனென்றால் தேவன் அருளிய சமாதானம் அது உன்னதமான இடத்திலிருந்து இறங்கி வருகிற சமாதானம். சில நேரங்களில் பார்ப்போமே, எல்லா இடங்களையும் தண்ணீர் குடிக்கிறோம், பாட்டில் ட்ரிங்க்ஸ் என்று வாங்கி குடிக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் என்று குப்பிகளில் அடைத்து கொடுக்கிறதை குடிக்கிறோம். அது சுகாதாரமானது. ஆனால் வானத்திலிருந்து பெய்யும் மழையை பாருங்கள்.
அந்த நேரடியாக மலைகள், மரம், செடிகள் அவைகளிலிருந்து வரும் பொங்கி வரும் நீரை சற்று ஆர்ப்பரித்து அது கீழே கொட்டும் பொழுது அதில் குளித்து பாருங்கள், அந்த தண்ணீரை குடித்து பாருங்களேன், சுகாதாரமாக இருக்கு. ஏன்னா எந்த கலப்படமும் இல்லை, அது நேரடியாக வானத்தில் இருந்து வருகிறது. அந்த நீர் அருவியிலிருந்து வருகிற தண்ணீர் பல மூலிகைகள் நிறைந்த செடி கொடிகளின் வழியாக வந்து தரையை தட்டும் பொழுது அது ஆரோக்கியமா இருக்கிறது போலதான் தேவனிடத்திலிருந்து, தேவ பர்வதத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து வருகிற அந்த சமாதானம் அதை யாராலும் கெடுக்கவே முடியாது. எரேமியா சொல்றார் ரொம்ப அழகா. எரேமியாவின் புத்தகம் 33 அதிகாரம் 6 வாக்கியத்தில், இதோ நான் அவர்களுக்கு சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பரிபூரண சமாதானம் சாதாரணமாக அல்ல, abundance of peace, பரிபூரணம். நான் இப்ப சற்று முன்பு சொன்னது போல கலப்படமற்ற நீர் வானத்தில் இருந்து பொழிகிறது. எந்த விதமான தடை இல்லாமல் அவரிடத்திலிருந்து வருகிற சமாதானம் அது ஆரோக்கியத்தை மாத்திரமல்ல, அது நமக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறது, குணமளிக்கிறது. அந்த சமாதானம் பரிபூரண சமாதானம், abundance of peace. தேவன் அப்படிப்பட்ட சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆகாய் புஸ்தகம் 2 அதிகாரம் 9 வாக்கியத்தில் சின்ன தீர்க்கதரிசி அவர் என்ன சொல்றார் பாருங்கள். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். விடுதலையின் கூட்டங்கள் கர்த்தருடைய சபையில் 3 தினங்கள் நடைபெறும். பல இடங்களில் இருந்து நமது ஏஞ்சல் டிவியினுடைய அறிவிப்பை கேட்டு வருவார்கள். அப்படி வந்து விடுதலை பெற்றவர்களில் ஒருவர் சொன்ன சாட்சி, அந்த நுழைவாயிலுக்குள் நாங்கள் காலெடுத்து வைத்த உடனேயே ஒரு தெய்வீக அமைதி வந்துருச்சு. அவங்க சொன்னாங்க சாட்சி, நுழைவாயிலில் கால் வைத்த பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம், பாத்ரூம்ல குளிக்கலாம் என்று போனால் அங்கே ஒரு சமாதானம், எங்கும் ஒரு சமாதானம் என்று அவர்கள் கர்த்தரை புகழ்ந்தார்கள். கர்த்தருடைய திருநாமம் உயர்த்தப்பட்டது. அதுதான் இந்த தேவாலயத்தில் சமாதானம். ஒரு முறை பயங்கர கடன், அதில் பாடுபட்ட ஒரு சகோதரன், தன் நண்பன், அவர் எங்களது திருச்சபையை சார்ந்தவர், அவர் அவருடைய நண்பனிடம் சொல்லியிருக்காரு, பயங்கர கடன்பா, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ எங்க திருச்சபையின் விசுவாசி சொன்னாராம், நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு போறேன், என் கூட வரீங்களா? கட்டாயமா வரேன், அங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், கடன் இருக்குத வாங்கல, ஒரு வழி பறக்கும். எப்படியோ அவரை கூட்டிட்டு வந்தார். இவர் கூட உட்கார வச்சுக்கல. இவர் என்ன பண்ணினார், அவரை கொண்டு போய் ஒரு பின்னால் உட்கார வச்சுட்டு இவர் வழக்கம் போல முன்னால் வந்து நல்லா ஆராதனை பண்ணினார். இந்த புதிதாய் வந்த மனுஷன் அவ்வப்பொழுது யாரோ ஒருத்தர் வருவார்னு சொன்னாரே, வந்து பேசுவார்னு சொன்னாரே அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தார். பாடல் ஆராதனை முடிந்தது. அதிலேயே அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது, சமாதானமா இருந்தது. அதற்கு பின்பு தெய்வ செய்தி வழங்குகிறதற்கு நாம் மேடைக்கு சென்றோம். ஒரு மணி நேரம் அந்த மனிதன் அப்படியே கேட்டுக்கொண்டிருந்தார். முடிஞ்ச பிறகுதான் நம்மால் போனார். என்னப்பா எப்படி இருந்துச்சு? 3 மணி நேரம் போனதே தெரியலையப்பா. சரி சரி வா நம்ம போலாம், எங்கேயும் யாரோ வருவாங்க, வா வா அவர்கிட்ட தான் கூப்பிட்டுப்பாரு. எப்படி என் அறைக்கு எங்கள் விசுவாசி அந்த சகோதரனை கூட்டிட்டு வந்துட்டார்.
நான் அவரை பார்த்து வரவேற்று அவரோடு கூட கொஞ்ச நேரம் பேசும்பொழுது அவர் சொன்னார், ஐயா, என் நண்பன் இவர் என் கடன் சுமை தீர்வதற்கு வழி என்னான்னு கேட்டப்போ இங்கே வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆனால் வந்தது நல்லது ஐயா, எனக்கு 3 மணி நேரம் போனதே தெரியல, அவ்வளவு இனிமையாக இருந்துச்சு. இன்னும் கூட இங்கேயே இருந்துடலாமான்ற மாதிரி இருக்கு. இந்த தெய்வ ஆலயத்தில் அந்த தெய்வீக பிரசனத்தை உணர்ந்த எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கய்யா. அதற்கு பின்பு சில வசனங்களை சொல்லி இயேசுவின் அன்பை சொல்லி அவரை ஆசீர்வதித்து அனுப்பினேன். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவ ஆலயத்திலே, in this place I will give peace. இந்த தேவ ஆலயத்திலே நான் சமாதானத்தை அருளுவேன். என்னங்க ஒரு சர்ச்சிலே சமாதானம்? ஆமா, இன்னொன்று தெரியுமா, நீங்கள் தான் அந்த தேவாலயம். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க சமாதானம் இருக்குங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, டே வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா, நான் இருக்கடாப்பா, நான் ஓடிடுறேன்னு வாங்க. ஏன்னா வந்தவர் ஒரு பெரிய சண்டைக்காரர் அல்லது ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிற குழப்பவாதி. ஆனால் ஒரு சிலர் வரும்போது, டேய் நம்ம பிரதர் வராருடா, நம்ம சிஸ்டர் வராங்க, வா கொஞ்ச நேரம் அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். அவங்க ஜெபம் பண்ணாலே இனிமையா இருக்கும். காரணம், அந்த தேவ ஆலயமாகிய உங்களுக்குள்ளே சமாதான பிரபு இருக்கிறார். அந்த சமாதானத்தை உங்களுக்குள் வச்சிருக்கிறார். தேவன் அவருடைய சன்னிதானத்தில் இருந்து அந்த தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். பெற்றுக்கொண்டால் இழந்து போகாதபடி தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவர் தானே இன்றைய நமக்கு மிக முக்கியமான நாள். உயிர்த்தெழுந்த இயேசு. என்ன நடந்தது? யோவான் 20ஆம் அதிகாரம் 19, 21 ஆகிய 2 வசனங்களை கோர்வையாய் வாசிக்கட்டும். ஜான் chapter 20 verse 19 and 21. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. சீஷர்கள்லாம் ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான நிலைக்கு போயிட்டாங்க. யோவான் மட்டும் சிலுவை அருகே நின்னார்னு நம்ம அறிவோம். இப்போது சிலுவையில் அரைஞ்சி அவரை அடக்கம் பண்ணின பின்பு இவங்களுக்கெல்லாம் ஒரு பயம், குவைட் நேச்சுரல். நாமும் அந்த இடத்துல இருந்திருந்தால் அப்படி தான் இருந்திருக்கோம். அடுத்து என்ன ஆக போகுது தெரியல, என்ன நடக்க போகுது தெரியல. சமீபத்தில் ஈராக்கிலே குண்டு மழையும், ஈராக்கிலிருந்து இஸ்ரேலிலே குண்டு மழையும் பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது சில சொந்தக்காரங்களாம் இப்படி சொல்கிறாங்க, ஐயோ என் பையன் ஈராக்கில் வேலைக்கு போனான், எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சு இருக்கிறான். ஐயோ என் மகா குடும்பமாக இஸ்ரவேலில் பணிபுரிய போனாங்க, என்ன ஆகும் தெரியலையே, யார் மேல் எப்பொழுதும் மிசைல்ஸ் வரும் விழுவும் தெரியல. அது இயற்கை தானே, திக்கு திக்கு திக்குன்னு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிதான் சிலுவையில் அரைஞ்சி கண்ணால் பார்க்கும் பொழுது அது அந்த அளவுக்கு அகோரமான நிலையில் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு ஜீவனை கொடுத்தார். நமக்கு என்ன நடக்குமோ அவர்கள் எல்லாம் பார்த்து யூதருக்கு பயந்ததினாலே கதவையெல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டாங்க. பங்கர்ஸ் ரெடியாக இருந்துச்சு, பூமிக்கா டீயில் போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு, குண்டு போட்டாலும் தப்பிக்கிறதுக்கு. அந்த மாதிரி சமாதானத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இவர்கள் பயந்து போய் கதவையும் பூட்டி கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்திருக்க கூடும். ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம், பீஸ் டு யூ. பூட்டப்பட்ட வீட்டுக்கு உள்ளே ஏன்னாங்க அது எப்படிங்க, யாருங்க திறந்து விட்டார்? இஸ் ஆல்மைட்டி காட். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் எதையும் செய்ய முடியும். பூட்டியதை திறக்க முடியும், திறந்ததை பூட்ட முடியும். அதுதான் வேதம் சொல்றது.
அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அங்கே வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம்ப்பா. திரும்ப சொல்றார் பாருங்க, உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க, ஒரு காலம் உங்களுக்கு ஒன்றும் நேரிடுவதில்லை, சமாதானமாய் போங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவித்த தீர்க்கதரிசி ஏசாயா அவருக்கு சூட்டிய நாமமே இயேசு பிறப்பதற்கு முன் சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். ஏசாயா 9:6 ஒரு அழகிய நாமத்தை சூட்டி அவரை போற்றுகிறதை பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். சமாதான பிரபு அவரை பற்றி சொல்லியிருக்கிறது, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவருக்கு நிகர் எவருமே இல்லை. இயேசு ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் உங்க இதயம் பூட்டி இருந்தா கூட அவரால் திறக்க முடியும். அவர் மட்டும் உள்ள வந்துட்டா சமாதான பிரபு உங்களை ஆளுகை செய்வார். பூட்டப்பட்ட வீட்டில் வந்த இயேசு உங்கள் இதயத்தில் வருவதற்கு என்ன அவருக்கு கஷ்டமா? இயேசு பிறந்த உடனேயே பரலோகத்தில் இருந்து வந்த பரம சேனைகளின் திரள் சொன்ன வார்த்தை என்ன? லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறோம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இயேசு பிறந்த மாத்திரத்தில் சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தைகள் பாடல். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். அப்படியானால் சமாதானமற்று கிடக்கிற ஒரு பூமி உங்க குடும்பம், உங்க சொந்த பந்துக்கள், அவர்களை ஒரு பூமியை போல நீங்கள் எண்ணிக்கொண்டால் அவர்களுக்கு சமாதானம். இயேசு பிறந்ததுமே சமாதானம் பிறந்துருச்சு. உற்பத்தியானது பிதாவினிடத்திலிருந்து, பிதாவே அதை ஏற்படுத்தினார். பிதாவினிடத்திலிருந்து வந்தவரே அந்த சமாதானத்தை கொண்டு வந்தார். அவர் சமாதானத்தின் பிரபு. அதனால தான் அந்த பரமசேனை பாடுகிறது, பூமியிலே சமாதானம். வேறு யாராலும் சமாதானத்தை கொடுக்க முடியாது, அவரால் மட்டும்தான் இந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். இயேசு அதை தான் சொல்றார் பாருங்களேன், ஆணித்தரமாக யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னுடைய சமாதானத்தையே கொடுத்துட்டு போறேன். எவ்வளவு ஒரு பெரிய நோபல் ஹார்ட் பார்த்தீங்களா? நம்முடைய அருணாதர் இயேசு கிறிஸ்து தனக்கென எதையும் வைக்கவில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை என்று பாடல் ஒன்றை பாடுகிறார். இங்கே அவர் சொல்றார், நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தையே வச்சுட்டு போறேன். ஐ லீவ் வித் யூ மை பீஸ். எனக்கு வேற ஒன்றும் வேணாப்பா, நீங்க நல்லா இருந்தா போதும், நீங்க சமாதானமா இருந்தா போதும். நம் ஆண்டவர் ஒவ்வொரு தனி நபருக்கும் அவருடைய சமாதானத்தை அருளுகிறவர். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம் இப்படி சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனும் சரி, கர்த்தராகிய கிறிஸ்துவும் சரி, அவர்களால் தான் சமாதானம் உனக்கு உண்டாகிறதப்பா. ரோமர் 5:1 வாசிக்கிறோம். இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இந்த சமாதானத்தை தேவனிடத்தில் கூட நாம் பெற்றிருக்கிறோம். இப்ப தேவ சமூகத்திற்கு போய் நாம் நிற்கும் பொழுது கூட இயேசு கிறிஸ்து அருளிய அந்த சமாதானம் அவருக்கு முன்பதாக நம்மை நிற்க வைக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சமாதானத்தை எப்படி கொடுக்கிறார் பாருங்கள். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. எல்லாவற்றையும் இந்த சட்டம் அந்த சட்டம், இதுதான் நியாயப்பிரமாணம்,
நீ அப்படி நீ எப்படி ஒன்றெல்லாம் ஒன்றும் சேர்க்க முடியாது, கீழ் ஜாதி மேல் ஜாதி அவன் இவன் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி தவிடுபடி ஆக்கிட்டு சமாதானத்தை அவர் தான் பண்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே சொன்னது, அவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது நிரூபித்தது சமாதானம், அவருடைய சமாதானம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த நன்னாளிலே உங்களுக்கு சமாதானம், உங்கள் குடும்பத்திற்கு சமாதானம், உங்கள் மக்களுக்கு சமாதானம். இந்த சமாதானத்தை ஆவியானவரும் நமக்கு கொடுக்கிறாராம். அதுதான் கலாத்தியர் 5:22 ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று பட்டியலிடுகிறார். ஆவி இருந்தால்தான், பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். அதனால தான் பவுல் சொல்றாரு, உனக்கு ஆவியின் சிந்தை இருக்கட்டும் அப்பா. ரோமர் 8:6 அப்படி சொல்கிறார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆவியானவராலே ஒரு மனிதன், ரோமர் 8 வாசித்து பார்த்தாள், நடத்தப்படணும், ஆவியானவராலே நிரப்பப்படணும். அப்படியானால் அவர்கள் சமாதானத்தை தக்க வைக்க முடியும். தேவனிடத்தில் இருந்து உற்பத்தியான அந்த சமாதானம், இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கு அளிக்கப்பட்ட சமாதானம், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினாலே நிலைவரப்படுகிறது. உங்களுக்கு சமாதானம் இருக்கிற இடத்தில் நாம் எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த சமாதானத்தை எனக்கும் என் குடும்பத்திற்கும் தர உயிர்த்த இயேசுவே கோடி ஸ்தோத்திரம். எந்தெந்த நிலையில் உமது பிள்ளைகளுக்கு சமாதானம் வேண்டுமோ அந்தந்த நிலையில் சமாதானம் தார். ஆமென். அன்பர்களே, அடுத்து நாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக போகிறோம். பாஸ்டர் சாரராஜன் ஜான் சில வார்த்தைகள் சொன்ன பின்பு நீங்கள் ஆயத்தப்படுத்தின பந்தியில் உங்கள் குடும்பத்தாரோடு பங்கு பெறுங்கள். நாமும் இங்கே பங்கு பெறப் போகிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் விசேஷமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற ஒரு நாள். உங்கள் எல்லாருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர் பரமேறுகிற வரையிலும் ஒவ்வொருவருக்கும் தன்னை உயிர்த்தெழுந்ததை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் மூலமாக, என் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே நம்ம தேசத்தில் இருக்கிறவங்க, நம்ம ஊரில் இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கணும், உயிர்த்தெழுந்த இயேசுவின் சத்தத்தை கேட்கணும், உயிர்த்தெழுந்த இயேசுவின் சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கணும். அதற்காக நாம் தொடர்ந்து நாம் தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது தேசத்தில் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படணும். அந்த அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணுங்க, அந்த வல்லமையில் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த வல்லமை உங்கள் வீட்டில் இறங்கணும், உங்கள் ஊரில் இறங்கணும். எல்லாரும் சொல்லணும், இன்னைக்கு இயேசுவை நான் பார்த்தேன். அன்னைக்கு ஏதோ அவர் எழுந்த இடத்துல பார்த்தவங்க இல்லை, இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் பார்த்தேன், எங்கள் தெருவில் நாங்கள் பார்த்தோம், எங்கள் ஊரில் பார்த்தோம், எங்கள் பட்டணத்தில் பார்த்தோம். அந்த மாதிரி சாட்சிகள் இன்னைக்கு உலகமெங்கிலும் நம்ம கேட்கணும். கேட்போமா கேட்க மாட்டோமா? எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது. நீங்களும் சொல்லுங்கள், எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்தில் இந்த நாளுக்கு பிறகு பல அற்புதமான செய்திகளை கேட்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இப்பொழுது நாம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எரேமியா 1:10. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான்
இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஏசாயா 61 அதிகாரம் 1 6. ஏசாயா 61:1-6. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். எபேசியர் 6 அதிகாரம் 10 16. எபேசியர் 6 அதிகாரம் 10 16. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனியையும் அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். இப்பொழுது நாம் ஒரு சில நிமிடங்கள் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே.
பெற்றாரே, சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. வெற்றி பெற்றாரே, சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியினால் நிரம்பி பாடலாமா? இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்குள்ளாக அவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். தேவனே எங்களுடைய அரசாங்கம், நல்ல ஆவியானவருடைய வல்லமையோடு இணைந்து இந்த அறிக்கையை ஏறிடுங்க. தேவனே எங்களுடைய அரசாங்கம் உம்முடைய வழி நடத்துதலின்படி செயல்படுகிற ஒன்றாக இருக்கட்டும். உம்முடைய வழி நடத்துதலின்படி செயல்படுகிற ஒன்றாக இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே எங்களுடைய அரசாங்கம், நல்ல ஆவியானவருடைய வல்லமையோடு இணைந்து இந்த அறிக்கையை ஏறிடுங்க. தேவனே எங்களுடைய அரசாங்கம் உம்முடைய வழி நடத்துதலின்படி செயல்படுகிற ஒன்றாக இருக்கட்டும். உம்முடைய வழி நடத்துதலின்படி செயல்படுகிற ஒன்றாக இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே எங்களுடைய அரசாங்கம், நல்ல ஆவியானவருடைய வல்லமையோடு இணைந்து இந்த அறிக்கையை ஏறிடுங்க. தேவனே எங்களுடைய அரசாங்கம் உம்முடைய வழி நடத்துதலின்படி செயல்படுகிற ஒன்றாக இருக்கட்டும். உம்முடைய வழி நடத்துதலின்படி செயல்படுகிற ஒன்றாக இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சாத்தானுடைய பலிபீடமும், இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சாத்தானுடைய பலிபீடமும் தேவனுடைய அக்கினியை பெற்று சாம்பலாக எரித்து போகட்டும், சாம்பலாக எரித்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சாத்தானுடைய பலிபீடமும், இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சாத்தானுடைய பலிபீடமும் தேவனுடைய அக்கினியை பெற்று சாம்பலாக எரித்து போகட்டும், சாம்பலாக எரித்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சாத்தானுடைய பலிபீடமும், இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சாத்தானுடைய பலிபீடமும் தேவனுடைய அக்கினியை பெற்று சாம்பலாக எரித்து போகட்டும், சாம்பலாக எரித்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால், சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால் ஒவ்வொரு சாத்தானின் தீர்க்கதரிசி, பூசாரி, தொழில் நடத்துபவரை நாங்கள் திருச்சபையாக அமைதியாக்குகிறோம். இந்த தேசத்தின் செயல்களில் உள்ளே நுழையாதபடி நாங்கள் திருச்சபையாக அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடுத்து நிறுத்துகிறோம், தடுத்து நிறுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால், சர்வ
வல்லமையுள்ள நாமத்தினால் ஒவ்வொரு சாத்தானின் தீர்க்கதரிசி, பூசாரி, தொழில் நடத்துபவரை நாங்கள் திருச்சபையாக அமைதியாக்குகிறோம். இந்த தேசத்தின் செயல்களில் உள்ளே நுழையாதபடி நாங்கள் திருச்சபையாக அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடுத்து நிறுத்துகிறோம். தடுத்து நிறுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால், சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால் ஒவ்வொரு சாத்தானின் தீர்க்கதரிசி, பூசாரி, தொழில் நடத்துபவரை நாங்கள் திருச்சபையாக அமைதியாக்குகிறோம். இந்த தேசத்தின் செயல்களில் உள்ளே நுழையாதபடி நாங்கள் திருச்சபையாக அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடுத்து நிறுத்துகிறோம். தடுத்து நிறுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஒவ்வொரு இரத்த அசுத்தத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்கள் தேசத்தை, இந்திய தேசத்தை, தமிழ்நாட்டை கழுவட்டும். கழுவட்டும். ஒவ்வொரு பட்டணங்களையும் இயேசுவின் இரத்தம் கழுவட்டும். கழுவட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஒவ்வொரு இரத்த அசுத்தத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்கள் தேசத்தை, இந்திய தேசத்தை, தமிழ்நாட்டை கழுவட்டும். கழுவட்டும். ஒவ்வொரு பட்டணங்களையும் இயேசுவின் இரத்தம் கழுவட்டும். கழுவட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஒவ்வொரு இரத்த அசுத்தத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்கள் தேசத்தை, இந்திய தேசத்தை, தமிழ்நாட்டை கழுவட்டும். கழுவட்டும். ஒவ்வொரு பட்டணங்களையும் இயேசுவின் இரத்தம் கழுவட்டும். கழுவட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். இந்த தேசத்தில் உள்ள எல்லா விக்கிரகங்கள், பலிகள், சடங்காச்சாரங்கள், கடற்கரை ஆவிகள், உள்ளூர் சாத்தானுடைய சிங்காசனங்கள் மீது தேவனுடைய அக்கினியை நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டளையிடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். இந்த தேசத்தில் உள்ள எல்லா விக்கிரகங்கள், பலிகள், சடங்காச்சாரங்கள், கடற்கரை ஆவிகள், உள்ளூர் சாத்தானுடைய சிங்காசனங்கள் மீது தேவனுடைய அக்கினியை நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டளையிடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். இந்த தேசத்தில் உள்ள எல்லா விக்கிரகங்கள், பலிகள், சடங்காச்சாரங்கள், கடற்கரை ஆவிகள், உள்ளூர் சாத்தானுடைய சிங்காசனங்கள் மீது தேவனுடைய அக்கினியை நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டளையிடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தெரிந்தோ தெரியாமலோ எங்கள் தேசத்தின் ஜனங்கள் சாத்தானுடன் செய்த எந்த ஒப்பந்தத்தையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து உடைக்கிறோம். 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தெரிந்தோ தெரியாமலோ எங்கள் தேசத்தின் ஜனங்கள்
சாத்தானுடன் செய்த எந்த ஒப்பந்தத்தையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து உடைக்கிறோம், உடைக்கிறோம், உடைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தெரிந்தோ தெரியாமலோ எங்கள் தேசத்தின் ஜனங்கள் சாத்தானுடன் செய்த எந்த ஒப்பந்தத்தையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து உடைக்கிறோம், உடைக்கிறோம், உடைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக எங்களுடைய எல்லா பட்டணங்களையும் நாங்கள் திருச்சபையாக பிரதிஷ்டை செய்து பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக எங்களுடைய எல்லா பட்டணங்களையும் நாங்கள் திருச்சபையாக பிரதிஷ்டை செய்து பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக எங்களுடைய எல்லா பட்டணங்களையும் நாங்கள் திருச்சபையாக பிரதிஷ்டை செய்து பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்களுடைய எல்லா பட்டணங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பிரசன்னத்தையும் அனுபவிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லா பட்டணங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பிரசன்னத்தையும் அனுபவிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லா பட்டணங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பிரசன்னத்தையும் அனுபவிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தேசத்தில் உள்ள விதிமுறை இல்லாமை, ஒழுக்கக்கேடுகள், போதைப் பொருட்கள், அடிமைத்தனம் முழுமையாக செயலிழந்து போக நாங்கள் திருச்சபையாக பிரகடனப்படுத்துகிறோம், பிரகடனப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் உள்ள விதிமுறை இல்லாமை, ஒழுக்கக்கேடுகள், போதைப் பொருட்கள், அடிமைத்தனம் முழுமையாக செயலிழந்து போக நாங்கள் திருச்சபையாக பிரகடனப்படுத்துகிறோம், பிரகடனப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் உள்ள விதிமுறை இல்லாமை, ஒழுக்கக்கேடுகள், போதைப் பொருட்கள், அடிமைத்தனம் முழுமையாக செயலிழந்து போக நாங்கள் திருச்சபையாக பிரகடனப்படுத்துகிறோம், பிரகடனப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவ வல்லமை, அன்பு, மகிமை எங்களுடைய தேசத்தில் ஸ்தாபிக்கப்படட்டும், ஸ்தாபிக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவ வல்லமை, அன்பு, மகிமை எங்களுடைய தேசத்தில் ஸ்தாபிக்கப்படட்டும், ஸ்தாபிக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவ வல்லமை, அன்பு, மகிமை எங்களுடைய தேசத்தில் ஸ்தாபிக்கப்படட்டும், ஸ்தாபிக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.
இந்த தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு தேவனுக்காக வாஞ்சை பசி உண்டாகட்டும். தேவனுக்காக வாஞ்சை பசி உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு தேவனுக்காக வாஞ்சை பசி உண்டாகட்டும். தேவனுக்காக வாஞ்சை பசி உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு தேவனுக்காக வாஞ்சை பசி உண்டாகட்டும். தேவனுக்காக வாஞ்சை பசி உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தர் நம்முடைய ஜெப அறிக்கைகளை கேட்டு நாம் இருக்கிற தேசத்தில் தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் நிறைவேற கர்த்தர் தொடர்ந்து அவர் ஆளுகை செய்வாராக. இப்பொழுதும் திருவிருந்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய சரீரத்தோடு அவருடைய இரத்தத்தோடு இணையும்படியான ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த அப்பத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறார்கள், நானும் அவர்களோடு இணைந்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்போது நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக ஒரே அவயவமாக கிறிஸ்துவுக்காக தொடர்ந்து நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட போகிற அன்று அந்த மேல் வீட்டறையில் அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள். இந்த சரீரம் உங்களுக்கு நித்திய ஜீவனை தரும். நானே ஜீவ அப்பம் என்றார். ஸ்தோத்திரத்தோடு அவர்கள் வாங்கி புசித்தார்கள். நாமும் இதை இயேசுவின் சரீரமாக பாவித்து ஸ்தோத்திரத்தோடு புசிப்போமா? அந்தபடி ஒரு பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், உங்களை மீட்கும் பொருட்டாக நான் சிந்திய ரத்தம், இதை செய்யும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள். ஆகவே ஒவ்வொருவரும் இது இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி பருகுங்கள். உங்களுடைய சரீரம் சுத்தமாகி நித்தம் அவரோட ஐக்கியமாகும். இது கர்த்தராகிய இயேசுவின் சரீரம். நம்ம யாவரும் எழுந்து நிற்போமா? தந்தையே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உமது பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். சமாதானமாக வாழ். கடன் சுமை நீங்கட்டும். நோய் உமது பிள்ளைகளை விட்டு போகட்டும். சூனியத்தின் ஆவிகள், மந்திர தந்திரங்கள் அழிக்கப்படட்டும். தமது பிள்ளைகள் என்னாலும் எப்போதும் சமாதானமாக வாழ அருள்தார். இயேசு ராஜாவின் நாமத்தில் உமது பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். நீ சொன்ன சமாதானத்தை அவர்களுக்கு கூறுகிறேன். ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள், அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகள், உலகமெங்கும் இருக்கிற கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தைக்கோஸ்தைக்காரர்களை என் தேவன் ஆசீர்வதி. எல்லா அரசியல் தலைவர்களை ஆசீர்வதி. குறிப்பாக சில தேர்தல் சில மாநிலங்கள் நடக்க இருக்கிறது, அமைதியாய் ஆனந்தமாய் நடக்கட்டும். அதே போல தகப்பனே, எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள், முதல் மந்திரிகளில் இருந்து ஜனாதிபதி வரை, பாரத பிரதமர் அத்தனை பேரையும் பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் அக்கம் பக்கத்தாருக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நாங்கள் அவருடைய ஆலயமாய் சமாதானமாய் வாழ்கிறோம் என்பதை வெளிப்படுத்த அருள் தாரும். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென்.
கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அன்பர்களே, உயிர்த்தெழுந்த நன்னாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு உரியவர்களையும் சூழ்ந்து கொள்வதாக. அடுத்தடுத்து வரும் அற்புதமான நிகழ்ச்சிகளை இன்றைக்கு தவற விடாதீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்று இரவு 10 மணிக்கு அப்பம் கிளாஸை, அது தமிழ் ஆங்கிலத்தில் ஒரு சிறப்பு செய்தியோடு வெளிவரும். பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஒருவேளை இந்த ஆராதனை தவறிவிட்டு விட்டேனே என்று எண்ணுவீர்கள், ஆனால் எமது தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்ற யூடியூப் வழியாக பாருங்கள், அல்லது வரப்போகிற வெள்ளிக்கிழமை நமது ஏஞ்சல் டிவியில் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும். பாருங்கள். God bless you.